ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளர் சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக அறிவிப்பு. 2011 முதல் 2016 வரை ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் சந்திரகுமார். அடுத்த மாதம் முதல் ஆட்டோ கட்டணம் உயர்கிறது. 1.8 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வசூலிக்க ஆட்டோ ஓட்டுநர்கள் முடிவு. பொங்கல் சிறப்பு பேருந்தில் நேற்று ஒரே நாளில் 1.5 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம். போக்குவரத்து கழகம் தகவல். வங்கிகள் தனிநபர் கடன் ஒப்புதல் அளிக்கும் போது வட்டி விகிதத்தை குறிப்பிடுவது அவசியம். ரிசர்வ் வங்கி உத்தரவு. உச்சநீதிமன்ற வளாகத்தை சனிக்கிழமைகளில் சுற்றி பார்க்க அனுமதி. இணையதளம் மூலம் பொதுமக்கள் முன்பதிவு செய்வது அவசியம். ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.5 பதிவு. டிரம்பின் பதவியேற்பு விழாவிற்காக 8.5 கோடி ரூபாய் வழங்கும் கூகுள் நிறுவனம். அமெரிக்காவின் 47வது அதிபராக வருகின்ற 20ஆம் தேதி பதவியேற்கிறார் டிரம்ப். வெனிசுலா அதிபராக 3வது முறையாக பதவியேற்றார் நிக்கோலஸ் மதுரோ. எதிர்க்கட்சிகளின் முயற்சியை முறியடித்து வெற்றி பெற்றார் மதுரோ. கலிபோர்னியாவில் பரவும் காட்டுத்தீயில் பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. காட்டுத்தீயில் 10,000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் சேதம். ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள டொனெட்ஸ்க் நகரின் சூப்பர் மார்க்கெட்டை குறிவைத்து உக்ரைன் ஏவுகணை தாக்குதல். பல்பொருள் அங்காடியை உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியீடு. கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடுவதாக லிபரல் கட்சி எம்பியும் இந்தியருமான சந்திரா ஆர்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. ஜஸ்டின் ட்ரூடோ பதவியை ராஜினாமா செய்ததால் தேர்தல்.